குடியரசு தின விழா அணிவகுப்பில் இந்த ஆண்டு முதன்முறையாக பிரத்யேகமாக விலங்குப்படை இடம்பெற்றது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க விலங்குப்படையை கேப்டன் ஹர்ஷிதா ராகவ் வழிநடத்தினார். ராணுவத்தின் ரிமோட் வெட்டினரி கார்ப்ஸ் எனப்படும் மறுசீரமைப்பு மற்றும் கால்நடை படைப்பிரிவு 1779ஆம் ஆண்டு அன்றைய பிரிட்டிஷ் இந்தியாவின் பெங்கால் மாகாணத்தில் ஆர்மி வெட்டினரி சர்வீஸ் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் குதிரைகள், கோவேறு கழுதைகள், நாய்களுக்கு பயிற்சி அளிப்பது, அவற்றின் இனத்தை பெருக்குவது மற்றும் அவற்றுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதே இந்த பிரிவின் முக்கிய பணியாகும். 1920இல் இந்தியன் ஆர்மி வெட்டினரி கார்ப்ஸ் என்று இது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இரண்டாம் உலகப் போரின் போது மியான்மர் போன்ற அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதிகளில் இயந்திரங்கள் செல்ல முடியாத இடங்களுக்கு ராணுவ தளவாடங்களை சுமந்து செல்ல குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டன. அப்போது இந்த பிரிவின் பணி உலகளவில் கவனிக்கப்பட்டது. இந்த நிலையில் டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பில் இந்த ஆண்டு முதன்முறையாக இந்தியாவின் விலங்குப்படை பங்கேற்றது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க விலங்குப்படையை கேப்டன் ஹர்ஷிதா ராகவ் வழிநடத்தினார். ஆர்பிசி பிரிவில் 2023இல் முதன்முதலாக நியமிக்கப்பட்ட பெண் அதிகாரிகளில் இவரும் ஒருவர். இவர் மும்பை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் பயின்ற மருத்துவர் ஆவார். அணிவகுப்பில் பாக்டீரியன் ஒட்டகங்கள் என அழைக்கப்படும் 2 கூம்புகள் கொண்ட ஒட்டகங்கள் மிடுக்காக அணிவகுத்து சென்றன. இந்த ஒட்டகங்கள் லடாக்கின் குளிர் பாலைவனங்களில் 15,000 அடி உயரத்தில் ரோந்து பணிக்கு பயன்படுத்தப்படுகின்றன. हमें इन पर गर्व है. सबसे आगे है बैक्टीरियन ऊंट. भारतीय सेना के ये लद्दाख के शीत मरुस्थलों से गलवान और नुब्रा तक अपनी सेवाएं देते हैं. லடாக்கின் கடுமையான தட்பவெப்ப நிலையில் 60 கிலோ எடையை சுமந்து செல்லும் திறன் கொண்ட வலிமையான உள்நாட்டு ரக ஜான்ஸ்கர் குதிரைகளும் பங்கேற்றன. ஏற்கனவே சேவையில் இருக்கும் நாய்களுடன் சிப்பிப்பாறை, கோம்பை, ராஜபாளையம், முடோல் ஹவுண்ட், ராம்பூர் ஹவுண்ட் ஆகிய 5 வகையான இந்திய இன நாய்கள் கம்பீரமாக நடை போட்டன. வான்வழி கண்காணிப்புக்காகவும் ட்ரோன்களை எதிர்கொள்ளவும் பயிற்சியளிக்கப்பட்ட 4 பருந்துகளும் அணிவகுப்பில் இடம்பெற்றன. प्रसन्नता और गर्व का विषय है कि राष्ट्र सेवा में सतत तत्पर ब्लैक काइट्स आज परेड में இயந்திரங்களும் தொழில்நுட்பங்களும் செய்ய முடியாத சில கடினமான எல்லை பாதுகாப்பு பணிகளை இந்த விலங்குகள் செய்து வருகின்றன. இந்தியாவின் பாதுகாப்பு பலம் என்பது வெறும் இயந்திரங்கள் மட்டுமல்ல, சைலண்ட் வாரியர்ஸ் என்று அழைக்கப்படும் விலங்குகளும் தான். ஆதர்ஷ வாக்கிய ஜீவன் பர்யந்த கர்த்தவ்யம். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டியில் திமுக தொழில்நுட்ப அணியின் சார்பில் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடத்தப்பட்டது. சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த காளைகள் பங்கேற்றனர். ஒரு சுற்றுக்கு 9 வீரர்கள் வீதம் களம் கண்டு மாடுகளை அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் கோப்பையும் பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டன. குடியரசு தின விழா அணிவகுப்பில் இந்த ஆண்டு முதன்முறையாக பிரத்யேகமாக விலங்குப்படை இடம்பெற்றது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க விலங்குப்படையை கேப்டன் ஹர்ஷிதா ராகவ் வழிநடத்தினார். ராணுவத்தின் ரிமோட் வெட்டினரி கார்ப்ஸ் எனப்படும் மறுசீரமைப்பு மற்றும் கால்நடை படைப்பிரிவு 1779ஆம் ஆண்டு அன்றைய பிரிட்டிஷ் இந்தியாவின் பெங்கால் மாகாணத்தில் ஆர்மி வெட்டினரி சர்வீஸ் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் குதிரைகள், கோவேறு கழுதைகள், நாய்களுக்கு பயிற்சி அளிப்பது, அவற்றின் இனத்தை பெருக்குவது மற்றும் அவற்றுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதே இந்த பிரிவின் முக்கிய பணியாகும்.
1920 இந்தியன் ஆர்மி வெட்டினரி கார்ப்ஸ் என்று இது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இரண்டாம் உலகப் போரின் போது மியான்மர் போன்ற அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதிகளில் இயந்திரங்கள் செல்ல முடியாத இடங்களுக்கு ராணுவ தளவாடங்களை சுமந்து செல்ல குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டன. அப்போது இந்த பிரிவின் பணி உலகளவில் கவனிக்கப்பட்டது. இந்த நிலையில் டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பில் இந்த ஆண்டு முதன்முறையாக இந்தியாவின் விலங்கு படை பங்கேற்றது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க விலங்கு படையை கேப்டன் ஹர்ஷிதா ராகவ் வழிநடத்தினார். ஆர்பிசி பிரிவில் 2023 முதன்முதலாக நியமிக்கப்பட்ட பெண் அதிகாரிகளில் இவரும் ஒருவர். இவர் மும்பை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் பயின்ற மருத்துவர் ஆவார். அணிவகுப்பில் பாக்டீரியன் ஒட்டகங்கள் என அழைக்கப்படும் 2 கூம்புகள் கொண்ட ஒட்டகங்கள் மிடுக்காக அணிவகுத்து சென்றன. இந்த ஒட்டகங்கள் லடாக்கின் குளிர் பாலைவனங்களில் 15,000 அடி உயரத்தில் ரோந்து பணிக்கு பயன்படுத்தப்படுகின்றன. हमें इन पर गर्व है. सबसे आगे है बैक्टीरियन ऊंट. भारतीय सेना के ये लद्दाख के शीत मरुस्थलों से गलवान और नुब्रा तक अपनी सेवाएं देते हैं. லடாக்கின் கடுமையான தட்பவெப்ப நிலையில் 60 கிலோ எடையை சுமந்து செல்லும் திறன் கொண்ட வலிமையான உள்நாட்டு ரக ஜான்ஸ்கர் குதிரைகளும் பங்கேற்றன. ஏற்கனவே சேவையில் இருக்கும் நாய்களுடன் சிப்பிப்பாறை, கோம்பை, ராஜபாளையம், முடோல் ஹவுண்ட், ராம்பூர் ஹவுண்ட் ஆகிய 5 வகையான இந்திய இன நாய்கள் கம்பீரமாக நடைபோட்டன. வான்வழி கண்காணிப்புக்காகவும் ட்ரோன்களை எதிர்கொள்ளவும் பயிற்சியளிக்கப்பட்ட 4 பருந்துகளும் அணிவகுப்பில் இடம்பெற்றன. प्रसन्नता और गर्व का विषय है कि राष्ट्र सेवा में सतत तत्पर ब्लैक काइट्स आज परेड में இயந்திரங்களும் தொழில்நுட்பங்களும் செய்ய முடியாத சில கடினமான எல்லை பாதுகாப்பு பணிகளை இந்த விலங்குகள் செய்து வருகின்றன. இந்தியாவின் பாதுகாப்பு பலம் என்பது வெறும் இயந்திரங்கள் மட்டுமல்ல, சைலண்ட் வாரியர்ஸ் என்று அழைக்கப்படும் விலங்குகளும் தான். आदर्श वाक्य जीवन पर्यंत कर्तव्य. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டியில் திமுக தொழில்நுட்ப அணியின் சார்பில் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடத்தப்பட்டது. சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த காளைகள் பங்கேற்றன. ஒரு சுற்றுக்கு 9 வீரர்கள் வீதம் களம் கண்டு மாடுகளை அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் கோப்பையும் பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டன. குடியரசு தின விழா அணிவகுப்பில் இந்த ஆண்டு முதன்முறையாக பிரத்யேகமாக விலங்குப்படை இடம்பெற்றது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க விலங்குப்படையை கேப்டன் ஹர்ஷிதா ராகவ் வழிநடத்தினார். இந்திய ராணுவத்தின் ரிமோட் வெட்டினரி கார்ப்ஸ் எனப்படும் மறுசீரமைப்பு மற்றும் கால்நடை படைப்பிரிவு 1779 ஆண்டு அன்றைய பிரிட்டிஷ் இந்தியாவின் பெங்கால் மாகாணத்தில் ஆர்மி வெட்டினரி சர்வீஸ் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் குதிரைகள், கோவேறு கழுதைகள், நாய்களுக்கு பயிற்சி அளிப்பது, அவற்றின் இனத்தை பெருக்குவது மற்றும் அவற்றுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதே இந்த பிரிவின் முக்கிய பணியாகும். 1920 இந்தியன் ஆர்மி வெட்டினரி கார்ப்ஸ் என்று இது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இரண்டாம் உலகப் போரின் போது மியான்மர் போன்ற அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதிகளில் இயந்திரங்கள் செல்ல முடியாத இடங்களுக்கு ராணுவ தளவாடங்களை சுமந்து செல்ல குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டன. அப்போது இந்த பிரிவின் பணி உலகளவில் கவனிக்கப்பட்டது. இந்த நிலையில் டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பில் இந்த ஆண்டு முதன்முறையாக இந்தியாவின் விலங்கு படை பங்கேற்றது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க விலங்கு படையை கேப்டன் ஹர்ஷிதா ராகவ் வழிநடத்தினார்.
ஆர்பிசி பிரிவில் 2023 முதன்முதலாக நியமிக்கப்பட்ட பெண் அதிகாரிகளில் இவரும் ஒருவர். இவர் மும்பை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் பயின்ற மருத்துவர் ஆவார். அணிவகுப்பில் பாக்டீரியன் ஒட்டகங்கள் என அழைக்கப்படும் 2 கூம்புகள் கொண்ட ஒட்டகங்கள் மிடுக்காக அணிவகுத்துச் சென்றன. இந்த ஒட்டகங்கள் லடாக்கின் குளிர் பாலைவனங்களில் 15,000 அடி உயரத்தில் ரோந்து பணிக்கு பயன்படுத்தப்படுகின்றன. योद्धाओं की इस टुकड़ी का नेतृत्व कर रही हैं कैप्टन हर्षिता यादव. हमें इन पर गर्व है. सबसे आगे है बैक्टीरियन ऊंट. भारतीय सेना के ये लद्दाख के शीत मरुस्थलों से गलवान और नुब्रा तक अपनी सेवाएं देते हैं. லடாக்கின் கடுமையான தட்பவெப்ப நிலையில் 60 கிலோ எடையை சுமந்து செல்லும் திறன் கொண்ட வலிமையான உள்நாட்டு ரக ஜான்ஸ்கர் குதிரைகளும் பங்கேற்றன. ஏற்கனவே சேவையில் இருக்கும் நாய்களுடன் சிப்பிப்பாறை, கோம்பை, ராஜபாளையம், முடோல் ஹவுண்ட், ராம்பூர் ஹவுண்ட் ஆகிய 5 வகையான இந்திய இன நாய்கள் கம்பீரமாக நடைபோட்டன. में अपनी उपस्थिति दर्ज करा रहे हैं. ग्लेशियर ATV ऑल टेरेन व्हीकल और வான்வழி கண்காணிப்புக்காகவும் ட்ரோன்களை எதிர்கொள்ளவும் பயிற்சியளிக்கப்பட்ட 4 பருந்துகளும் அணிவகுப்பில் இடம்பெற்றன. प्रसन्नता और गर्व का विषय है कि राष्ट्र सेवा में सतत तत्पर ब्लैक काइट्स आज परेड में இயந்திரங்களும் தொழில்நுட்பங்களும் செய்ய முடியாத சில கடினமான எல்லை பாதுகாப்பு பணிகளை இந்த விலங்குகள் செய்து வருகின்றன. இந்தியாவின் பாதுகாப்பு பலம் என்பது வெறும் இயந்திரங்கள் மட்டுமல்ல, சைலண்ட் வாரியர்ஸ் என்று அழைக்கப்படும் விலங்குகளும் தான். आदर्श वाक्य जीवन पर्यंत कर्तव्य. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டியில் திமுக தொழில்நுட்ப அணியின் சார்பில் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடத்தப்பட்டது. சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த காளைகள் பங்கேற்றன. ஒரு சுற்றுக்கு 9 வீரர்கள் வீதம் களம் கண்டு மாடுகளை அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் கோப்பையும் பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டன.